ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான செம்ம டேஸ்டான முட்டை சாதம் சவுத் இந்தியன் ஸ்டைலில் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு சளி காய்ச்சல் வந்திருக்கு, ஏதாவது வாய்க்கு நல்ல ருசியாக உணர்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த முட்டை சாதத்தை நல்லா சுட சுட செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது ஆறி போனாலும் நல்லா இருக்குங்க, லஞ்ச் பாக்ஸ் கூட கட்டி கொடுக்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், மிளகு, சீரகம் அண்ட் சோம்பு இதெல்லாம் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பேனில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சே ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இதை கரெக்டாக ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இதுலேருந்து ஒரு நல்ல அரோமா வரும், அந்த அளவுக்கு மட்டும் இதை நம்ம வறுத்தா போதும். இதை வறுத்துட்டு இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். இதை நல்லா ஆறிச்சு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ ஒரு வடை சட்டி அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானது நான் ஒரு 6-7 பல் பூண்டை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதை போட்டு நல்லா நம்ம வதக்கிடலாம். இந்த பூண்டை நல்லா வதங்கி அது கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா நான் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி அது கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தக்காளி இந்த வெங்காயத்தோடு சேர்த்து இந்த எண்ணெயில் நம்ம நல்லா வதக்கிடலாம். இதுக்கு முடிஞ்ச வரலாம் நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க, நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அடுத்ததாக இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு எப்போ நீங்கள் கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அடுத்ததாக இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிடலாம். இது கரெக்டாக ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நடுவில் இந்த மாதிரி குழி பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ இந்த எண்ணெயில் முட்டைகளை உடச்சி ஊற்றிடலாம். நான் இதில் 5 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இப்போ இந்த முட்டை மேலேயே தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அண்ட் தேவையான அளவு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் அண்ட் பெப்பர் இது ரெண்டுமே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதை அப்படியே ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள் 2 நிமிஷம் ஆயிடுச்சு, இதை அப்படியே ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம். அண்ட் மூடி வைக்கும் போது அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள் முட்டையை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி இதில் இருக்க பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒயிட் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணும்போது அடுப்பை சிம்மில் வச்சுருங்க, ஆஃப் பண்ண வேண்டாம். அந்த சூட்லேயே கிளறினா தான் அது நல்லாயிருக்கும். இந்த ஒயிட் ரைஸும் இந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கிளறும் போது நல்லா அடியிலேருந்து எடுத்து மேலே கிளறுங்க, அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் போட்டுக்கோங்க, அண்ட் காரம் கம்மியாக இருந்தால் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ஒரு கை நிறைய கொத்தமல்லி இலைகளை இது மேலே தூவி விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் கொத்தமல்லி இலைகளுக்கு பதிலாக ஸ்ப்ரிங் ஆனியன் கூட போட்டுக்கலாம், அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதாங்க, நம்ம முட்டை சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி இது சாப்பிட வேண்டியது தான். எப்பயும் ஒரே மாதிரி எக் ரைஸ் செய்யாமல் இந்த மாதிரி ஒரு நாள் சவுத் இந்தியன் ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள், நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். இதில் நம்ம மிளகு, சீரகம் இதெல்லாம் போட்டிருக்கனால இது ரொம்பவே ஹெல்த்தியானது. ஸோ இது நீங்கள் தாராளமாக கிட்ஸ்க்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்பலாம். இந்த வீடியோவை டேஸ்ட்டாக அண்ட் ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இதை மறக்காமல் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.